இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ். வணக்கம். அதிமுக அண்ட் பிஜேபி, அது எப்படி சார் பாக்குறீங்க? இன்னைக்கு அதிமுக வந்து ஒரு ஒரு எதிர்கட்சி மாதிரி செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? அது முதல்ல பாருங்க, இது போதே நம்ம பார்த்தோம். பாராளுமன்ற தேர்தல் முன்பே பிஜேபியில இருந்து அலையன்ஸ்ல இருந்து வெளியில ஏறி, அதுக்கு பிறகு இபிஎஸ் பாருங்க, அதிமுக நிலைமை பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இதுல சந்தேகமே கிடையாது. அந்த வீக்னஸ்க்கு காரணம் உள்பூசல். தொடர்ந்து இபிஎஸ் வர்சஸ் ஓபிஎஸ் இதெல்லாம் தொடர்ந்து நடந்தது. இப்ப பாருங்க, இப்ப வந்து ஒரு அதிமுக தனிப்பட்டு ஒரு எதிர்கட்சி மாதிரி செயல்பட இப்பதான் நம்ம பாக்குறோம். இபிஎஸ் கொஞ்சம் ரொம்ப ஓக்கல் ஆயிருக்கிறார். அது லோக்சபா தேர்தலோட ரிசல்ட் எல்லாம் பார்த்த பிறகு அட்லீஸ்ட் இபிஎஸ் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிருக்காரு. பட் அகைன் திருப்பி வருவது என்னன்னா, நீங்க எப்படி அத அதிமுக முன்னாடி கொண்டு போறீங்க? எந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்க போறானே தெரியலையே. பிகாஸ் he is out of strategy and out of place அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படி பாக்குறீங்க? இல்ல பாருங்க, எந்த ஃபியூச்சர் இருக்கு இல்லங்க, எந்த காரணத்தை சொல்லி பிஜேபி உறவை முறைச்சுட்டு போனாரோ அது அந்த ரிசல்ட் முழுமையா கிடைச்சிச்சா அதிமுகக்கு? அது ஒரு கொஸ்டின். அப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப அவருக்கு இன்னும் இரிட்டேஷன் என்னன்னா, இப்போ பிஜேபி டிஎம்கே இதை பத்தியே பல விஷயங்கள் சொல்லப்படுது. இப்போ நம்ம கலைஞரோட 100ஆண்டு விழாக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு காயின் போட்டாங்க. அப்புறம் பிரதமர் நம்ம இவர் அனுப்பிச்சு வச்சாரு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் அனுப்பிச்சு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அப்புறம் பிரதமரே நல்ல ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணாரு கலைஞரோட அரசியல் கான்ட்ரிபியூஷனை பத்தி. இதெல்லாம் பார்த்துட்டு உடனே ஸ்டாலின், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினும் மத்திய அரசு தேங்க் பண்ணாரு, பிரதமரையும் தேங்க் பண்ணாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெமிஸ்ட்ரி மேல மாறுற மாதிரி ஆச்சு. உடனே மக்களுக்குள்ள ஸ்பெகுலேஷன், இது என்னது எல்லாம் மாறுதா, எல்லாம் மாறிட்டு என்ன உறவுகள் மாறுகிறதா அப்படின்னு ஒரு சந்தேகம். உடனே கிளாரிபிகேஷன், அதாவது இல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா பாருங்க, அரசியல்ல எந்த கட்சி எப்ப வேணா யாரோட சேரலாம். இது ஃபண்டமெண்டல் ரூல் சார். என்ன கேட்டீங்கன்னா இதுல பாருங்க ஒண்ணு பெர்மனன்ட் இல்ல. அப்கோர்ஸ் பாருங்க, இதே டிஎம்கே வந்து ஒரு டயத்துல கலைஞரே சொல்லியிருக்காரு பிஜேபி எல்லாம் பண்டாரம் கட்சின்னு. அப்படி அதே வாஜ்பாய் பிரதமர் ஆனபோது ஜெயலலிதா வெளியேறினோட உள்ள வந்துருச்சு டிஎம்கே. அப்புறம் கடைசி வரல் பாத்தீங்கன்னா 2004 தேர்தல் முன்னாடிதான் டிஎம்கே தனியா போச்சு. அது என்ன, நம்ம இவர் முரசொலி மாறனோட இதுக்கு பிறகு after he passed away then அதனால இப்ப ஒண்ணும் இது கிடையாதுங்க. அதாவது பட் அடிப்படையா பாத்தீங்கன்னா 26க்கு முன்னாடி கிட்டக்க வர முடியாது. ஏன்னா டிஎம்கே பிஜேபியோட சேருவதுன்னா திராவிட கழகம் போல கட்சிகளை அப்போஸ் பண்ணும். ஏன்னா திராவிட கழகம் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரண்ட் லைன் சோல்ஜர்ஸ் ஆஃப் டிஎம்கே. சோ இப்போதைக்கு இந்த அசம்பிளி தேர்தல் முன்னாடி அவங்க 2 பேரும் ஒண்ணாக மாட்டாங்க. அதே மாதிரி திமுகவும் அதிமுகவும் ஒண்ணாக மாட்டாங்க. இது 2 தவிர்த்து நீங்க பல காம்பினேஷன் பெர்முடேஷன் பார்க்கலாங்க. ரைட். பட் அதிமுக at the end of the day வந்து வெரி பவர்லெஸ்ஸா தான் இருக்கிறாங்க இல்லையா சார்? ஏன்னா வந்து கரெக்ட். அதாவது அவங்களோட இது வந்து பவர்லெஸ்ஸா இருக்காங்க. இன்னும் மேட்டர் செட்டில் ஆகலைங்க. the whole problem is the inner divisions எல்லாம் செட்டில் ஆகல. சோ கேடருக்குள்ள கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகே. எனக்கு என்ன தோணுதுன்னா, இபிஎஸ் தன்னோட ஒரு பார்ட்டி அவர் கையில் இருக்குதுங்க. எவ்வளவுதான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பின்னடைவு ஏற்பட்டாலும் அவர் இந்த நேரத்தில் he will not go for any compromise with his rivals. ஓகே. அந்த இந்த நேரத்தில் வந்து ஏடிஎம்கே அண்ட் பிஜேபிக்கு வந்து அலையன்ஸ் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறீங்களா? அட்லீஸ்ட் ஃபார் திஸ் 2026 எலெக்ஷன் அதுக்கும் வாய்ப்பு இல்லை இல்லையா? அதை வந்து நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஜூன் அடுத்த வருடம் 2025 ஜூன் ஜூலைக்கு பிறகு கம்பல்ஷன்ஸ் வராங்க. அதாவது சில பாருங்க அலையன்சஸ், சில கூட்டணி எப்ப வரும்னா பாருங்க, சில சமயம் நேச்சுரல் அலைஸ் சொல்லுவாங்க. பட் இருந்தும் அதிமுக பொறுத்த மட்டும் பிஜேபியை அவங்க ஒரு நேச்சுரல் அலையா இப்ப நேரத்துல நினைக்க தயாரா இல்லை. பல விதமா பேசப்படுது என்னன்னா, காங்கிரஸும் அதிமுகவும் ஒரு அலையன்ஸ் பண்ணிக்கலாம்
அதுதான் அதிகமா பேசப்படுது. சரி. அந்த மாதிரி பேச்சுக்கு காரணம் காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு ரீதிங்கிங். ஓகே. அதை தவிர்த்து பாருங்க, அகில இந்திய லெவல்ல காங்கிரஸ் ரொம்ப அசர்டிவ் ஆயிடுச்சு. ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரான பிறகு பாராளுமன்றத்துல அவங்க சீட்ஸ் வந்து 52ல இருந்து 99 ஆன பிறகு அது ஒரு தனி அசர்ஷன் வந்துருச்சு. இனிமே எல்லா மாநிலத்திலயும் நம்ம இது வரணும். அண்ட் பல தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றாங்க, எப்படி ஒரு டயத்துல இருந்த காங்கிரஸ் தமிழ்நாடுல அந்த மாதிரி இருக்கணும், நமக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கணும், நம்ம ஸ்ட்ரென்த் நம்ம பலத்தை காமிச்சாதான் நம்மளோட அலையன்ஸ் சரியா வரும், நமக்கு இடம் ஒதுக்கீடு கரெக்டா கிடைக்கும். இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன இதுல தெரியுது பாத்தீங்கன்னா, அப்ப எல்லாரும் ஆப்ஷன்ஸ் பாக்குறாங்க. எல்லாருமே ஆப்ஷன்ஸ் பாக்குறாங்க சார். ஆமா, அது அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும் போது ஏடிஎம்கேக்கு பிஜேபி வந்து ஒரு பெரிய டாப் ப்ரையாரிட்டி எனக்கு தெரியல. ஓகே. ஆனா வந்து பிஜேபியில இருக்கிற எல்லா அதாவது வந்து டாப் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே வந்து அது நயனார் நாகேந்திரனா இருக்கட்டும், இல்லாட்டா பொன்னாரா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து தே லைக் ஏடிஎம்கே. ஏடிஎம்கே இல்லாம நம்மளால வின் பண்ண முடியாது. அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் 2024. 2024ல நம்ம 2 பேர் சேர்ந்து இருந்தா நிச்சயமா வின் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால அண்ணாமலையை ஒருவேளை வந்து we can take him out அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மால் அது அவர் இப்போ லண்டனுக்கு போயிருக்கிறாரு மேற்படிப்புக்கு. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற மாதிரியும் சில நியூஸ் எல்லாம் வருது. நீங்க அதை ஃபைனலா எப்படி சார் யோசிக்கிறீங்க நீங்க அதுக்கு? இல்லைங்க, அது அந்த மாதிரி திங்கிங் இருக்குதுங்க. பல பிஜேபி தலைவர்கள், அதாவது தமிழ்நாடு தலைவர்கள் அவங்களுக்கு அது தோணுது, இது கொஞ்சம் நம்ம அதிகமா நம்ம இது பண்ணிட்டோமோ, இவ்வளவு அக்ரெசிவா போய் நமக்கு ஒன்றும் லாபம் கிடைக்கல. ஆனா ஒண்ணுங்க, பிஜேபிக்கு கிடைச்ச இம்பார்ட்டன்ஸுக்கு காரணம் அண்ணாமலை தான். ஆமா, அது டவுட்டே கிடையாது சார். இல்ல, அண்ணாமலை வந்த பிறகுதான் பிஜேபி ஒரு ஃபேக்டர் மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா. ஆனா அதே டயத்துல என்ன சொல்றாங்க, அவ்வளவு தூரம் அவர் பண்ற அளவுக்கு ஆர்கனைசேஷன் கிடையாது பிஜேபிக்கு. பிஜேபி சஃபர் பண்றது ஆர்கனைசேஷன் கிடையாது. ஆமா. ஆர்கனைசேஷன் இல்லாத ஒரு சூழ்நிலையில எப்படியாவது நீங்க யூ ஹேவ் டு நீட் அண்டர்ஸ்டாண்டிங். தமிழ்நாட்டிலேயே அந்த கூட்டணி கட்சிங்கிறது இதுதானே அடிப்படை. நிச்சயமா. ஏன்னா எந்த ஒரு கட்சியும் கிடையாதுங்க. நீங்க டிஎம்கே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரசன்ஸ் எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. ஆளுங்கட்சி வேற, அதனால அந்த அட்வான்டேஜ் இருக்குது. மற்ற கட்சிகள்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடையாது. ஒரு டயத்துல என்ன சொல்லுவாங்க, டிஎம்கேக்கு சப்போர்ட் அவ்வளவு சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கிடையாது. அண்ட் அதே மாதிரி அதிமுகவுக்கு சவுத் ஸ்ட்ராங், நார்த் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லம்மாங்க. சரி, ஓகே. ஆமா, அது மாதிரிதான் இருக்கு. சோ அதனால வந்து வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? அண்ணாமலை வெளியே எனக்கு இல்ல, அண்ணாமலை வெளியில போனதுக்கும் ஒரு இதுவாதான் இருக்குது. அதாவது பாருங்க, இந்த மாதிரி இந்த நேரத்துல ஒரு அண்ணாமலை போல தலைவர் 3 மாசத்துக்காக போறாரு. அவர் போன பீரியட்ல ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது எச் ராஜா கன்வீனரா வந்திருக்காரு. அதெல்லாம் யோசிக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சேர்னிங் ஆறுதுங்க. அதை தவிர்த்து பிஜேபியில ஒரு என்ன பாத்தீங்கன்னா, ஒரு புது அகில இந்திய தலைவர் தேர்ந்தெடுக்கணும். நியூ பிஜேபி பிரசிடென்ட் இந்த ஜனவரி பிப்ரவரியில வரும். அவங்க காத்துட்டு இருக்கிறது தேர்தல் முடியறதுக்கு. இப்ப ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஆன பிறகு அதெல்லாம் இந்த வருஷ கடைசியில முடிச்சிருங்க. முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ஜனவரியில இதெல்லாம் இது ஃப்ரெஷ்ஷா வரும். அப்போ எல்லா மாநிலத்திலும் தலைவர்களுக்கு ஃப்ரெஷ் எலெக்ஷன் நடக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுல அண்ணாமலைக்கு ரோல் என்ன இருக்க போகுது? இல்ல அண்ணாமலைக்கு ஒரு சென்ட்ரல்ல அமைச்சராகவோ ஏதாவது கொடுத்துட்டு இது பண்ணிட்டு தமிழ்நாட்டுல, அதாவது இதை பாருங்க, இன்னும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த தேர்தல் முடியினாங்க இப்போ தலைமை பிஜேபியோட தலைமைக்கு சேலஞ்ச் வந்து இந்த மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் இதெல்லாம் தான் மெயினுங்க. இத முடிந்த பிறகு அரசியல், தேசிய அரசியல் வேற டைரக்ஷன்ல போகும். ஓகே, அதெல்லாம் கண்ணில் அதை வைத்துக் கொண்டுதான் தமிழ்நாடுல பிஜேபி என்ன செய்ய போகுது, மற்ற கட்சிகள் பிஜேபிக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, இதெல்லாம் இருக்குது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन சார். சீமான் விஜய் இது வந்து ஸ்பெசிஃபிக்கா கேட்க சொல்லி இருக்கிறாரு என்னோட ஃப்ரெண்டு. வாய்ப்பு இருக்கா இல்லையா, உங்களோட கருத்துக்கள்? இது வந்து பாருங்க, அதாவது டிஎம்கேக்கு எதிர்த்து ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன் வரணும்னா சீமானுக்கு இருக்கிற ஓட்டு அண்ட் விஜய் புதுதா வந்த பிறகு அவங்களுக்கு புது இளைஞர், ஏன்னா 2 பேருக்கு ஓட்டர் பேஸ் பாத்தீங்கன்னா இளைஞர்கள், டார்கெட்டட் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா யங் ஓட்டர்ஸ். அப்ப இவங்க தனித்தனியா என்ன கிளாஸ் ஆகும்.
ஆமா. ரெண்டு பேர் மேல ஒரு கம்பல்ஷன் வரலாம். பட் அட் த சேம் டைம் ஆக்டர் விஜய் வந்து சீமானோட சில ஹார்ட் கோர் லைன் இருக்கு பாருங்க, அதை அவ எவ்வளவு ஏத்துப்பாரு? ஆமா. சீமான் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ண தயாரா இருப்பாரா? எல்லாமே அதுல இன்னொரு விஷயங்க, சீமான் பாத்தீங்கன்னா இஸ் மோர் ஆன்டி டிஎம்கே. ஆமா. விஜய் மே பி மோர் டிப்ளமேட்டிக். அதாவது இப்ப நமக்கு வர இம்ப்ரெஷன் வச்சு சொல்றேன். ஐ மே பி ராங். ஓகே. சோ அந்த மாதிரி காம்பினேஷன் எப்படி உருவாகும்? ஆனா ஒண்ணுங்க, அரசியல்னு வரும்பொழுது ஒரு கம்பல்ஷன் வந்துருதுங்க. ஆமா. அந்த கம்பல்ஷன்ல சில முடிவுகள் ஏற்க முடியாத ஒரு நிர்பந்தம் வரும். சோ அந்த நிர்பந்தத்துல என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? only the future holds the key for it. Fantastic sir. சார் அதே மாதிரி வந்து விஜய் அரசியல் கொடியெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. இப்ப மாநாடு நடத்த போறாரு. பட் பர்மிஷன் இன்னும் கிடைக்கல. பட் மோஸ்ட் லைக்லி செப்டம்பர் 26ன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க விஜயோட அரசியல் வருகையை? இல்ல, இது முன்னாடியே அவர் கட்சி பத்தி அனௌன்ஸ் பண்ணாரு. லோக்சபா தேர்தலுக்கு முன்பே, பாராளுமன்ற தேர்தல் முன்பு. அதுக்கு பிறகு கட்சிக்கு இப்ப இதுவும் கிடைச்சிருச்சு, ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, அங்கீகாரம் கிடைச்சாச்சு, ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இனிமே எல்லாரும் பார்க்க போகுது என்னன்னா, விஜய் இப்ப அவரோட படமும் ரிலீஸ் ஆயிடுது. கோட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் அவருக்கு பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். he has one more project pending. பட் இப்போ now he is fully into it. இப்ப அவர் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறதுனா, அவர் எந்த மாதிரி லைன்ல போறாரு? அவர் வந்து ஏன்னா அவர் முதல்ல வந்த பொழுது பல சந்தேகம் வந்தது. இவர் அரசியல் எந்த டைரக்ஷன்ல போகுது, யாருக்காக அரசியல் நுழைஞ்சிருக்காரு, இல்ல இவர் வந்ததுன்னா யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம், இந்த கேள்வி எல்லாம் வந்துருச்சு. கேள்வி வந்த போது அதை தவிர்த்துங்க, தமிழ்நாடு பொறுத்த மட்டும் யாராவது திரை உலகில் இருந்து அரசியல் வருவது என்றால் எல்லாருக்கும் ஒரு இது என்னன்னா, இதுக்கு எவ்வளவு ஆபிஷியல் சப்போர்ட் இருக்கு, சப்போர்ட் இல்லைன்னு ஒரு கேள்வி வரும். தமிழ்நாடு திரை உலகில் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ, ஆளுங்கட்சியா இருக்க எந்த கட்சியா இருக்கட்டும், அது அதிமுக இருந்த போதும் சரி, இப்போ திமுக இருக்கும் சரி, ஆளுங்கட்சியோட ஆதாரம் எவ்வளவு இருக்குது, சப்போர்ட் எவ்வளவு இருக்குது, இதுல யாராவது அவங்க இன்ஸ்பயர்டா, ஏன்னா இவர் ஃபீல்டில் நுழைஞ்சா எந்த ஓட்டை டிவைட் பண்ணுவாரு, என்ன ஓட்டு சேகரிப்பாரு, இந்த கேள்வி எல்லாம் வருது. யாரோட ஓட்டை வந்து எடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, அவர் வந்து இப்போ தமிழ்நாடு அரசியல் வரும்போது he has to show he is a new person. அதாவது ஒரு புது கட்சி, புது தமிழ்நாடு ஹோப் எடுத்துட்டு வர மாதிரி. இப்ப ரஜினிகாந்த் ஒரு அரசியல் பிரவேசத்துக்கு இந்த மாதிரிதான் பேசிட்டு இருந்தோம். இப்ப கட்டாயமாக இப்ப இருக்கிற ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட்டு தான் அதை அட்ராக்ட் பண்ண வர்றாரு அவரு. எங்க ஆல்ரெடி there are several players. அங்க அதிமுக இருக்குது, மத்த சின்ன கட்சிகள் இருக்குது, பிஜேபி இருக்குது. அதை தவிர்த்து அவர் பிரவேஷ் பண்ற நேரம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு அலையன்ஸ்குள்ளே பல பேச்சுக்கள், ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. இந்த அலையன்ஸ்கள் தொடருமா, புது அலையன்ஸ் வரப்போகுதா, அதுவும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப வந்து டிஎம்கே இதை பாருங்க, டிஎம்கே பெருந்தலைவர் கே நேரு என்ன சொல்றாரு, தன் கட்சிக்கே ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அதாவது நம்ம எல்லாரும் அப்படி எடுத்துக்கூடாது, அவ்வளவு ஈஸி கிடையாது. 2024 பாராளுமன்ற தேர்தல் போல 2026 சட்டசபை தேர்தல் இருக்காதுங்கிறாரு. தன் கட்சிக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். அதாவது என்ன, கட்சியில பெரும் மாற்றங்களை பத்தி பேசப்படுது. அதாவது இப்ப நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து 3 முறை ஒரு சூழ்நிலை காட்டப்பட்டது, அவர் வந்து டெப்டி சிஎம் ஆயிடுவாரு, ஃபுல் சார்ஜ் எடுத்துப்பாரு. அந்த மாதிரி ஃபார்மலா சார்ஜ் எடுக்கல. அது ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அந்த டிசிஷன் எடுக்காம கொஞ்சம் பின்வாங்கிட்டார். இம்ப்ரெஷன் வாஸ் கிவன், அவர் எடுத்துக்க போறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் டிஎம்ஏல பாருங்க ஜெனரேஷனல் சேஞ்ச் வருது, யங் யூத். அந்த யூத் பக்கம் திரும்பும் பொழுது இவர் ஒரு யூத் லீடர் மாதிரி வர்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் தயார் பண்ணியிருக்காரு. யார 18+ ஓட்டர் எல்லாம் பிடிக்கிறாரு அவர். இந்த ஸ்கூல்ல நிகழ்ச்சி நடப்பது, பள்ளி மாணவிகளுக்கு நல்ல பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு அவார்டு கொடுக்கறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 18, அதாவது 16, 17 யாரு அடுத்த தேர்தலுக்குள்ள 18 ஆயிடுவாங்க. 18 வயது ஆகி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் இவர் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தெரியுது ஆக்டர் விஜய்.
ஆமா. அண்ட் அவர் சொல்றது பாத்தீங்கன்னா அவர் எல்லா ஐக்கானையும் சேர்த்துக்கிறாரு. தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, அப்புறம் நம்ம காமராஜர், இந்த மாதிரி பல இதை அவர் வச்சுட்டு ஒரு 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 இது ஒரு அப்ரோச் ஒரு மாதிரி அப்ரோச் இருக்குது. பட் கட்டாயம் பாத்தீங்கன்னா இவர் வந்ததுன்னா ஆப்போசிஷன் ஓட்ஸ் டிவைட் ஆயிடும். அப்ப அது டிஎம்கேக்கு ஈஸியா போயிடுமே சார். அப்படிதான் சார் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே, ஏன்னா வந்து டிஎம்கே அண்ட் டிஎம்கே அப்போசிஷன் அப்படிதான் இருக்கு. அந்த டிஎம்கே அப்போசிஷன் ஒன்னா ஒரு அம்பர்லாக்குள்ள வரல அப்படின்னாலே இட் வில் பி an easy win for டிஎம்கே 2026 அப்படிதானே சார் இருக்கும். அப்படிதான் பாக்குறீங்களா? அது அதான் ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் அப்படிதான் இருக்குது. சரி. இவர் வந்தாருன்னா ஆப்போசிஷன்ல நியூ பிளேயர். ஆமா. அப்ப இருக்கு பிளேயரோட ஓட்டெல்லாம் அட்ராக்ட் பண்ணுவாரு. டிஎம்கேக்குன்னு ஒரு கோர் ஓட்டு இருக்குது. ஆமா. ஒரு டயத்துல ஏடிஎம்கேக்கு ஒரு கோர் ஓட்டு இருந்தது. அந்த ஓட்டு கொஞ்சம் இப்ப டைல்யூட் ஆயிருக்குது. அது ஒண்ணு. இரண்டாவதுங்க, டாக்டர் விஜய், தமிழ்நாடு அரசியல் பொறுத்து இப்ப என்ன நம்ம கடந்த ஒரு 20 ஆண்டு காலமா என்ன பாக்குறோம்னா அது கூட்டணி அரசியல். தனிப்பட்ட தனி கட்சி நீங்க ஆரம்பிச்சு இது பண்ணுவது ஒரு பாருங்க. அது இப்ப காங்கிரஸ் பாருங்க எத்தனை நாளா எத்தனை வருடமா ஒரு கூட்டணியில இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது பாருங்க. அதே மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் தனியா நின்று பாத்தீங்கன்னா உங்களால யூ மே கெட் சம் பர்சன்டேஜ் ஓட்ஸ் பர்சன்டேஜ் வந்துருங்க. சதவீதம் அளவுல உங்களுக்கு ஓட்டு இவ்வளவு ஓட்டுன்னு வரும். ஆனா நீங்க சீட் வின் பண்ண முடியும். இங்க பாருங்க அந்த அனுபவம் சீமானோட நாம் தமிழர் கட்சியோட எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, அவங்க அனுபவம் பாருங்க. அவங்களுக்குன்னு ஒரு யங் மைண்ட் அட்ராக்ட் பண்ணி ஒரு இது இருந்தது. பட் இட் cannot translate into vote seats. கரெக்ட். சட்டசபை தொகுதிகள் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அது இன்னும் டிரான்ஸ்லேட் ஆகல. அதே மாதிரி பாருங்க கமல்ஹாசனும் தன்னோட மக்கள் நீதி மையம் 2-3 தேர்தல் பார்த்துட்டாரு. இட்ஸ் கெட்டிங் டிஃபிகல்ட். அதனால அவரும் இப்ப he has also aligned himself with pro DMK factions. ஏன்னா அங்க தமிழ்நாட்டுல அப்படி இருக்குது. அப்ப கொஸ்டின் எங்க வருதுங்க, இப்ப இவர் நம்ம ஆக்டர் விஜய் என்ன மாதிரி அரசியல் பண்ண போறாரு? கூட்டணி அரசியல் இல்லாம அவரால ஏதாவது அச்சீவ் பண்ண முடியுமா? அப்புறம் பாருங்க, அரசியல்ல யூ cannot be part time. இந்த ஃபிலிம் ஸ்டார்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது அவங்களுக்கு புரிய வேற. அதாவது இறங்கிற முழுமையா இறங்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா யூ ஹேவ் டு கிவ் ஃபுல்லி கான்சென்ட்ரேஷன். அப்புறம் உங்க அதாவது பாருங்க, ஒரு படத்தோட இம்பாக்ட், அதனால உங்களுக்கு ஃபாலோவிங் அதெல்லாம் இருக்குது. இமேஜ் பில்டப் பண்ணிட்டீங்க. அண்ட் உங்க திரைப்படம் மூலமாக நீங்க உங்களுக்கா ஒரு இமேஜ் என்னன்னா யூ ஆர் அ டூ கெட்டர் அண்ட் ஒரு இது இருக்குதுங்க. பட் ரியாலிட்டி ஆஃப் பார்ட்டினா பாருங்க என்னன்னா ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் ஆல்ரெடி அவங்க ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க. அதுல யார் வர்றாங்க, அதுல அரசியல் அனுபவம் உள்ளவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, ஃப்ரெஷ்னஸ் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு புதுமை எவ்வளவு இருக்கும் அதுல. அப்புறங்க எல்லா கட்சியிலுங்க எல்லா எஸ்டாப்ளிஷ் கட்சியில பாத்தீங்கன்னா ஒரு சேர்னிங் ஆயிட்டு இருக்கு. இளைத்திறமைக்கு இடம் கொடுத்துதான் ஆனங்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. அத அந்த கட்சியில இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அந்த காலகட்டத்துல தான் நீங்க கே நேருவோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல துரைமுருகன் சில சமயம் பண்ண இருக்கிற கமெண்ட்ஸோ இதெல்லாம் என்ன காமிக்குது, சீனியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தே ஆர் அஜிடேட்டட். இளை தலைமை வரும்போது நம்மளோட செல்வாக்கு குறைஞ்சிருமோ. அது ஒரு சேர்னிங் நடந்துட்டு இருக்கு. அந்த சேர்னிங்ல இந்த புது பிளேயர். ஓகே, சூப்பர். சோ இட் இஸ் a very open question. ஓகே, எப்படி போக போக தான் தெரியும். மாநாட்டம் ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ பட் he has to come out with his policies. அவரோட கோட்பாடு என்ன, அவரோட அரசியல் என்னன்னு தெரிஞ்ச ஒன்று தான் ஓரளவுக்கு சொல்ல முடியும் இல்லையா? அதை தவிர்த்து டாக்டர் கணேஷ், இன்னைக்கு அரசியல்ல பிரவேசம்னா உங்களுக்கு நிறைய பணம் செலவழிக்க முடியா இருக்கும். ஆர்கனைசேஷன் வந்துச்சு வச்சுக்கோங்க. பாருங்க, அரசியல்ல நான் சொல்வது என்னன்னா, நான் ஒரு 40 ஆண்டு காலமா பாக்குற அரசியல், நான் ஒரு டயத்துல அரசியல்ல வரவங்க அரசியல் கொள்கைகளுக்காகவும் அரசியல் ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக வந்தாங்க. பட் டுடே அதனால உங்களுக்கு நிறைய பார்ட்டி வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. யாருக்கு ஒன்றும் ஒரு டெடிகேஷன்ல வருவாங்க. சரி, நம்ம இன்னைக்கு கட்சிக்கா உழைச்சா நாளைக்கு நம்மள எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. எம்எல்ஏ ஆக்குவது அப்புறம் அட்லீஸ்ட் நம்ம மாவட்ட லெவல்ல ஏதாவது நம்ம கிடைக்குங்க அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாங்க. இப்ப பாருங்க, இப்ப காட்சிக்குள்ள வர்றது ப்ரொஃபஷனல் ஆயிடுச்சு. உங்களுக்கு டெடிகேட்டட் டீம், யூ ஹேவ் டு ஹையர் லைக் அ மேனேஜ்மெண்ட் டீம். நீங்க அவங்களுக்கு வர்ச்சுவலா சம்பளமே கொடுக்கணும்.
அண்ட் நீ கட்சி ஆரம்பிச்சா உங்களுக்கு ரோல் பண்றதுக்கான ரிசோர்சஸ் இருக்கணும். ஆமா, பணம் இல்லாம முடியவே முடியாது சார். முடியாது. இந்த அரசியல்ல ஆக்டர் விஜய் எவ்வளவு ஃபைனான்சியலா கமிட் பண்ணிப்பாரு. அதாவது நீங்க கிரௌட் அட்ராக்ட் பண்ணலாம், மாநாடு நடத்தலாம், ஃபேன் ஃபாலோயிங், பட் இதை நடத்துவதற்காக ஒரு ஸ்ட்ரக்சர், இதை நடத்துவதற்காக ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இட் இஸ் லைக் a கம்பெனி சார். இன்னைக்கு அரசியல் இங்க பாருங்க, அவங்க அதனால தானே இந்த சர்வே பண்ணுவது, ஒப்பீனியன் போல் எடுக்குவது, இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ் ஃபீல்டு வாங்கிக்குது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி மாதிரி இருக்கு. இட்ஸ் லைக் மார்க்கெட்டிங், ஒரு ப்ராடக்ட். இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி லான்ச்சுங்கிறது ஒரு ப்ராடக்ட் லான்ச். கரெக்ட் சார், நிஜமாவே அதெல்லாம் அவர் எவ்வளவு கமிட் ஆவார். ஏன்னா நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் இது பண்ண கூட இந்த மேட்டர் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா உங்க ஃபேன் அசோசியேஷன் உங்களுக்கு ரெடிமேட் ஆர்கனைசேஷனுங்க. அது ஒரு உங்க எல்லா இப்போ பெரிய தலைவர் இவ ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியா ஒரு ஃபேன் அசோசியேஷன் இருக்குது. ஆமா, அது உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு அது ஒரு செட்டப். ஆனா அந்த செட்டப்ல பாருங்க, அது ஃபேன் அசோசியேஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறணும் வச்சுக்கோங்க. எல்லா மாவட்டத்திலயும் உங்களுக்கு என்ன மாவட்டம் கூட இல்ல, எல்லா உங்களுக்கு நான் சொல்லுவேன், ஈவன் இல்ல சப்டிவிஷன்ல உங்களுக்கு ஒரு செட்டப் வேணும் ஒரு மாவட்டத்துக்குள்ளே. அந்த செட்டப் என்ன, they have to be dedicated, they have to completely வேற ஒண்ணும் பண்ணிட்டு பண்ண முடியாது. சோ அப்படினா அவங்கள ஃபண்ட் பண்ணாம எப்படி சார் பண்ண முடியும் இல்லையா? because if they want you, அதாங்க அதுல பாருங்க, இனிஷியலா விஜய் has to invest a lot. அதாவது என்ன, men, material, resources. அதாவது உங்களுக்கு இது இல்லாம கட்சி ஆரம்பிக்க முடியாது. அதுக்கு பிறகு நீங்க என்ன கொள்கை ப்ரொஜெக்ட் பண்றீங்க, என்ன இது பண்றீங்க, அப்புறம் ஃபுல் கமிட்மெண்ட் வேணுங்க. இப்பெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ்க்குலாம் என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்ப அவருக்கு இன்னும் ஒரு ஃபிலிம் பாக்கி இருக்குது சொல்றாங்க, ஒரு ப்ராஜெக்ட் பாக்கி இருக்குது. அதுக்கு பிறகு அந்த ப்ராஜெக்ட் ஏன்னா ஃபிலிம்ஸ் அதுல கமிட்மெண்ட்டுங்க, அதை முடிச்சுட்டு தான் வர முடியும். ஆமா, அண்ட் எந்த மாதிரி கமிட்மெண்ட் கொடுக்க முடியும்? கரெக்ட் சார். 200 கோடி ரூபாய் இப்போ ஒரு படத்துக்கு வாங்கினாலும் ஒரு மாநாடு நடத்தினாலே 200 கோடி ரூபாய் அப்படியே டப்புன்னு போயிடும். பணம்ன்றது அப்படியே ஒரு தண்ணி மாதிரி செலவாகும் அப்படின்னு தான் அரசியல்ல நம்ம பாக்குறோம். பணம் இல்லாமல் அரசியல் கிடையாது. ஸோ அதனால தானே கமல்ஹாசனால் நிக்க முடியல அப்படின்ற மாதிரி. அதனால தான் அவர் பார்ட் டைமா வச்சிருந்தாரு. இப்ப காணாமையே போயிட்டாரு. மக்கள் நீதி மையம் அப்படின்றது 2 பேர்த்தையும், அதிமுகவும் திமுகவும் எகெயின்ஸ்டா தான் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு திமுகவோட போய் இணைஞ்சிட்டாரு, வேற வழி இல்லை அப்படின்றதுனாலதான் இல்லையா? Fantastic, sir. Thank you so much for your time. Glad to have you back, and I will see you in another video very soon. நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.